வாங்க பஞ்சாயத்து ராஜ் ரிலேட்டடாக என்னெல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஷின் கேட்டிருக்காங்க அதை எப்படி ஈஸியாக கவர் பண்ணுறதுன்னு ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளாடி முடிச்சிருவோம். இப்போது பஞ்சாயத்து அமைப்புகளின் பணிகள் 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எத்தனை பஞ்சாயத்து அமைப்புகளோட பணிகள்னு கேட்டிருக்காங்க. மொத்தம் எத்தனை பணிகள்னால் 29 பணிகள் தான் இந்த 73வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தில் சொல்லியிருக்காங்க. இது எந்த வருஷம் வந்துச்சுன்னா 1992 வந்திருக்கு. அப்போ 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தையும் பார்த்துடணும். அதுவும் 1992 தான் வந்திருக்கு. இது எதை பற்றி சொல்லுன்னா நகராட்சி ரிலேட்டட் பற்றி சொல்லும், அவ்வளவுதான். இப்போது நம்ம இதில் இந்த பஞ்சாயத்தோட ஆர்டிக்கிள் எதில் தொடங்கி எதில் முடியுதுன்னா 243 தொடங்கி 243 ஓல முடியுது. எது என்ன பகுதி? அட்டவணை. அட்டவணை 11, பகுதி 9. இதுக்கு அப்படியே அடுத்தது நகராட்சி. அட்டவணை 12வது அட்டவணைன்னு சொன்னால் அது நகராட்சி சம்மந்தப்பட்டது. இது பகுதி 9ன்னு சொன்னோமா, அப்போ 9A நகராட்சி சம்மந்தப்பட்டது. இப்போ நம்ம இந்த 243லேருந்து 243 ஓ வரைக்கும் என்னென்னு பார்க்க போகிறோம். ஏன்னா இது இந்த வாட்டி குரூப் 1 கொஷினில் கேட்டிருந்தாங்க. 243 ஓ, ஜே, ஐ அப்படி 2-3 கேட்டிருந்தாங்க. நம்ம அதில் 243 டியை கண்டுபிடிச்சிருந்தாலே ஈஸியாக மேட்ச் பண்ணியிருக்கலாம். 243 என்னென்னா பஞ்சாயத்தோட டெஃபினிஷன். ஃபஸ்ட்டு எல்லாத்துக்குமே ஆர்டிக்கிள் தொடங்கும் போது அதோட வரையறை பற்றி தான் சொல்லும். இப்போ எக்ஸாம்பிள் அடிப்படை உரிமைகள் 12 தொடங்குது. அப்போ 12 அதுக்கான வரையறை பற்றி தான் இருக்கும். 243 என்னென்னா வரையறை, 243A என்னென்னா கிராம சபா, 243B அந்த கிராம சபாவை அமைக்கிறத பற்றி சொல்லுது. 243C காம்போசிஷன், அதாவது கட்டமைப்பு. 243D ரிசர்வேஷன். இது நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டேன்னா 243D பஞ்சாயத்துக்கான ரிசர்வேஷன், 243T நகராட்சிக்கான ரிசர்வேஷன். டிடி இந்த ரெண்டையுமே மறந்துடாதீங்க. இந்த டி இந்த வாட்டி கேட்டிருந்தாங்க. ரிசர்வேஷன். அடுத்த இ டியூரேஷன். எஃப் ஃபெயில் ஆனது, டிஸ்குவாலிஃபிகேஷன், அதாவது பதவி நீக்கம் பண்ணுறது. ஜீனா கவர்னன்ஸ், அவங்களோட பவர், அத்தாரிட்டி, ரெஸ்பான்சிபிலிட்டி, அவங்களோட கடமைகள் பற்றியெல்லாம் சொல்கிறது. ஹச் டேக்ஸ், வரியை பற்றி சொல்கிறது. இதுவும் கேட்டிருந்தாங்க. ஐ ஃபினான்ஸ் கமிஷன். இது தமிழ்நாட்டுக்கான ஃபினான்ஸ் கமிஷன் 243 ஐ. இதே இந்தியாவுக்கான ஃபினான்ஸ் கமிஷன் பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கிள் 280. இப்போ யார் இருக்கா இதோட தலைவராக? இந்தியாவில் அரவிந்த் பனகாரியா 16வது ஃபினான்ஸ் கமிஷன் வச்சுருக்காரு. அடுத்த ஜே தணிக்கை அதிகாரி, கே எலெக்ஷன், எல் அப்ளிகேஷன் டு யூனியன் டெரிட்டரி, அதாவது அந்த யூனியன் பிரதேசங்கள்லாம் இருக்குல்ல, அங்கே இதை எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பற்றி சொல்கிறது. எம் இது சில இடத்துக்கு அப்ளை ஆகாது. என் ஆல்ரெடி இந்த பஞ்சாயத்து ரிலேட்டட் சட்டம் போட்டிருப்பாங்கல்ல, இது செல்லுமா செல்லாதா அதை பற்றி சொல்லக்கூடியது. ஓ தேர்தலில், இந்த பஞ்சாயத்தோட தேர்தலில் நீதிமன்றம் தலையிடுவது தடை அப்படின்னு சொல்கிறது. இது 243லேருந்து 243 ஓ வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நிறைய ஷார்ட்கட் நிறைய சேனலில் சொல்லியிருப்பாங்க. அதை பார்த்தாலும் சரி, திருப்பி நீங்கள் இதை படிச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் அதுவே அப்படியே ஃபிக்ஸ் ஆகிக்கும். இப்போ இது சம்மந்தமாக போடப்பட்ட குழுக்கள் பார்க்குறோம். பல்வந்தரா மேத்தா குழு எப்போ போட்டிருக்காங்கன்னா 1957. இதை ஆர்டர் படுத்த சொல்லலாம். ஃபஸ்ட்டு பல்வந்தராய் மேத்தா, அடுத்த அசோக் மேத்தா, அடுத்த GVK ராவ், அடுத்த LM சிங்வி. ராவ் 1985. காங்கிரஸ் தொடங்கி 100 வருஷம் கழிச்சு தான் ராவ். காங்கிரஸ் தொடங்கப்பட்டது எப்போ? 1885. LM சிங்வி குழு 1986. அதுக்கு அடுத்த வருஷமே. இதோட முக்கியத்துவம் என்னென்னா இவங்க அரசியலமைப்பு அங்கீகாரம் வேணும்னு கேட்டிருப்பாங்க. இதில் இன்னொரு கொஷினும் கேட்டிருந்தாங்க. அதாவது அசோக் மேத்தா குழு தான் 2 அடுக்கு முறை, பல்வந்தரா மேத்தா குழு 3 அடுக்கு முறை. பஞ்சாயத்து ராஜுக்கான அமைச்சகம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2004 மேலே தான் கொண்டு வந்தாங்க. கண்டிப்பாக இதுக்குள்ளே இருந்து தான் பஞ்சாயத்து ரிலேட்டடான கொஸ்டின் குரூப் 4க்கு கேட்பாங்க. இதை தாண்டி எங்கேயுமே போக மாட்டாங்க. நீங்கள் ஆர்டிக்கிள் கண்டிப்பாக எழுதி வச்சு படிச்சுக்கோங்க. ஆர்டிக்கிள் இல்லைனா எந்த புக்லேயுமே கவர் ஆகாது. 243லேருந்து 243 ஓ வரைக்கும் இருக்கும். ஆனால் நம்ம 243லேருந்து 243 ஓ வரைக்கும் என்னென்னு கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த குழுக்களோட வருஷம் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டாலே போதும். பல்வந்தரானா 3 அடுக்கு, அசோக்னா 2 அடுக்கு, சிங்வி அரசியலமைப்பு அங்கீகாரம் வேணும்னு சொல்லுவார். ராவ் வேர்களற்ற புற்கள். அவ்வளோதான்.